ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் பிரான்ஸ், பிரிட்டன் அமைதி திட்டத்தை கடுமையாக சாடிய ரஷ்யா. பிரான்ஸ் பாசாங்கு செய்வதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சாடல். பிரான்ஸ் பள்ளிகளில் மாணவர்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் டிஜிட்டல் விடுப்பு. செல்போன் பயன்பாட்டை குறைத்து புத்தக வாசிப்பை ஊக்குவிக்க நடவடிக்கை. நேட்டோ எல்லையில் அத்துமீறிய ரஷ்ய போர் விமானங்கள் அதிரடியாக தடுத்து நிறுத்திய பிரான்சின் ரபேல் விமானங்கள். ஹார்முஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டத்திற்கு பிரான்ஸ் கடும் எதிர்ப்பு. சர்வதேச கடல்சார் சட்டத்திற்கு முரணானது என பிரான்ஸ் அரசின் செய்தி தொடர்பாளர் விளக்கம். இஸ்ரேல் விபத்து வழக்கில் தொடர்புடைய பிரான்ஸ் நபர் பாரிஸில் சுட்டுக்கொலை. ஸ்கூட்டரில் வந்த மர்ம நபர்களின் வெறிச்செயல். பிரான்சில் கிரிப்டோ முதலீட்டாளர்களை குறிவைத்து அதிகரிக்கும் கடத்தல். டிஜிட்டல் கரன்சி வர்த்தகர்களின் குடும்பங்களை கடத்தி பிணைப்பணம் கோரும் வெளிநாட்டு கும்பல்கள். பிரான்சில் சுமார் 44,000 போலி மருத்துவ சான்றிதழ்கள் விற்பனை. 10 லட்சம் யூரோக்களை சுருட்டிய இளைஞர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணையில் முடங்கியுள்ள கப்பல் போக்குவரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர உலக நாடுகள் பல தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் மற்றும் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் ஆகியோர் இணைந்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்று அமைதி மாநாடு ஒன்றினை தலைமையேற்று நடத்துகின்றனர். இந்நிலையில் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுப்பதற்காக பிரான்சும் பிரிட்டனும் முன்மொழிந்துள்ள இந்த திட்டம் செயல்படுத்த முடியாத ஒன்று என ரஷ்யா மிக கடுமையாக விமர்சித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா சகரோவா, இந்த திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான யோசனைகளை ஈரான் உள்ளிட்ட போரிடும் தரப்பினருடன் பகிர்ந்து கொள்ள பிரான்ஸ் எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். எனவே பிரான்சின் தற்போதைய திட்டத்தை பார்க்கும்போது அது முற்றிலும் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்பது தெளிவாக தெரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த சில ஆண்டுகளாகவே உலக அரசியல் அரங்கில் பிரான்ஸ் தனது முக்கியத்துவத்தை பெருமளவு இழந்துவிட்டதாக மரியா சகரோவா சாடியுள்ளார். இதன் காரணமாகவே தீவிரமான இராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்வது போல பிரான்ஸ் பாசாங்கு செய்வதாகவும் சர்வதேச செயல்முறைகளில் பங்கேற்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதே பிரான்சின் தற்போதைய முதன்மை நோக்கம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். உலக அரங்கில் தங்களுக்கு என மீண்டும் ஒரு சிறப்பு அரசியல் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே பிரான்ஸ் இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் ரஷ்யா வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளது. பிரான்ஸ் கல்வி அமைச்சர் எட்வார்ட் ஜெப்ரே மாணவர்களின் அதீத செல்போன் மற்றும் கணினி திரை பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் மாதத்திற்கு ஒரு நாள் டிஜிட்டல் விடுப்பு அளிக்கும் புதிய திட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளார். இந்த புதிய திட்டம் அடுத்த கல்வியாண்டின் தொடக்கமான செப்டம்பர் மாதம் முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகளில் தொடங்கப்படும் இந்த ஆரோக்கியமான மாற்றம் மாணவர்களின் குடும்ப வாழ்க்கையிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த டிஜிட்டல் விடுமுறை நாட்களில் மாணவர்கள் மின்னணு திரைகளை விட்டு முற்றிலுமாக விலகி புத்தக வாசிப்பு மற்றும் பிற ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட பெரிதும் ஊக்குவிக்கப்படுவார்கள். இந்த புதிய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முன்பாக இது கல்லூரி மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் பொருந்துமா என்பதை தீர்மானிக்க கல்வித்துறையில் விரிவான ஆலோசனைகள் நடைபெற உள்ளன. இத்திட்டத்தை மாணவர்களின் மீது கட்டாயப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களாகவே உணர்ந்து பின்பற்றும் ஒரு பொதுவான நல்ல பழக்கமாக மாற்றவே அரசு தரப்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு முழுமையாக தடை விதிக்கும் முக்கிய முயற்சியையும் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார். இந்த தடையை ஐரோப்பா முழுவதும் நடைமுறைப்படுத்துவது குறித்து பிற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடனும் அவர் தற்போது ஆலோசனைகளை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் ரபேல் போர் விமானங்கள் நேட்டோ வான்வெளிக்கு அருகில் அத்துமீறி பறந்த ரஷ்யாவின் போர் விமானங்களை தடுக்க பலமுறை அவசரமாக புறப்பட்டுச் சென்ற சம்பவம் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்ட வான்வெளி பாதுகாப்பு பணியின் கீழ் லிதுவேனியாவில் உள்ள சியாவ்லியாய் வான்படை தளத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4 ரபேல் விமானங்கள் 4 முறை அவசரமாக புறப்பட்டு லிதுவேனியா, லத்வியா மற்றும் எஸ்டோனியா நாடுகளின் எல்லை அருகே அத்துமீறி செயல்பட்ட 6 ரஷ்ய ராணுவ விமானங்களை அடையாளம் கண்டு அவற்றை தீவிரமாக கண்காணித்துள்ளன.
இந்த நடவடிக்கைகளின் போது ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு சிக்னல்களை சேகரிக்கும் அதீத திறன் கொண்ட ரஷ்யாவின் உளவு விமானமும் நேட்டோ படையினரால் தீவிரமாக கவனிக்கப்பட்டது. இது நேட்டோ அமைப்பிற்கு மிக முக்கிய கண்காணிப்பு இலக்காக மாறியுள்ளது. மேலும் இந்த உளவு விமானம் எதிர ரேடார் ஏவுகணைகளை கொண்டிருக்கலாம் எனவும் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு பணிகள் அனைத்தும் நேட்டோ அமைப்பின் பால்டிக் வான்வெளி பாதுகாப்பு முயற்சியின் ஒரு முக்கிய பகுதியாகும். கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த நடவடிக்கையில் தற்போது பிரான்ஸ் நாடு முன்னிலை வகிக்கிறது. இதற்காக பிரான்ஸ் தனது 4 ரபேல் போர் விமானங்களையும் 100க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களையும் அங்கு பாதுகாப்பு பணியில் முழு வீச்சில் ஈடுபடுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹார்மஸ் நீரிணையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் யோசனைக்கு பிறகு அரசாங்கம் தனது கடுமையான எதிர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பிரான்ஸ் அரசின் செய்தி தொடர்பாளர் மாட் பிரெஜியோன் கூறுகையில், இத்தகைய கட்டண முறை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இதுகுறித்து பொருளாதார அமைச்சர் ரோலன் லெஸ்கியூர் அளித்த பதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தியிருந்தது. சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் என்றும், ஹார்முஸ் நீரிணை ஒரு சர்வதேச கடல் வழித்தடம் என்பதால் அது அனைவருக்கும் சுதந்திரமானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கு விளக்கமளிக்கும் வகையில் பேசிய மாட் பிரெஜியோன், தற்போதைய நிலைமையின் விளைவுகளை பிரான்ஸ் ஏற்கனவே சந்தித்து வருகிறது. இந்த நீரிணையில் கடந்து செல்ல கட்டணம் வசூலிப்பது சர்வதேச சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது என்பதால் எங்களின் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் அங்கு சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து விரைவாகவும் அமைதியான முறையிலும் மீண்டும் நிலைநிறுத்தப்படுவது மிக முக்கியம் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே சில குறிப்பிட்ட கப்பல்களுக்கு ஈரான் ஏற்கனவே இதுபோன்ற கட்டண முறையை செயல்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை உலகளாவிய சந்தையின் சுதந்திரமான வர்த்தகத்திற்கு இந்த நீரிணையில் தடையற்ற போக்குவரத்து மிகவும் அவசியம் என டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்தின் தலைவர் பேட்ரிக் போயானே சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் பாரிஸின் செல்வந்தர்கள் வசிக்கும் புறநகர் பகுதியான நெய்லி சர்ஸ் சைன் வீதியில் எரிக் ரோபிக் என்பவர் வியாழக்கிழமையன்று பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். உள்ளூர் நேரப்படி காலை 9:30 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஸ்கூட்டரில் வந்த 2 மர்ம நபர்கள் கைத்துப்பாக்கியால் அவரை பலமுறை சுட்டுவிட்டு உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சுட்டுக் கொல்லப்பட்ட எரிக் ரோபிக் நிதி மோசடிகள் உள்ளிட்ட 12 வழக்குகளில் தண்டனை பெற்றவராவார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் அதிவேகமாக SUV வாகனத்தை ஓட்டிச் சென்று லீ சைடூனி என்ற இஸ்ரேலிய பெண்ணை மோதிக்கொன்ற சம்பவத்திற்காகவே இவர் அதிகம் அறியப்பட்டார். விபத்து நடந்த சில மணி நேரங்களிலேயே அவரும் அவருடன் பயணித்தவரும் இஸ்ரேலில் இருந்து தப்பிச் சென்றது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் அரசாங்க ரீதியிலான சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. தன் சொந்த குடிமக்களை நாடு கடத்தாத கொள்கையின் அடிப்படையில் எரிக் ரோபிக்கை நாடு கடத்த கோரிய இஸ்ரேலின் கோரிக்கையை பிரான்ஸ் திட்டவட்டமாக நிராகரித்தது. இதனால் இரு நாடுகளின் உறவிலும் பெரும் விரிசல் ஏற்பட்டதுடன் தொடர்ச்சியான அரசியல் அழுத்தங்களும் எழுந்தன. பின்னர் பிரெஞ்சு சட்டத்தின் கீழ் பாரிஸில் விசாரிக்கப்பட்ட அவருக்கு 2014ஆம் ஆண்டில் பிரெஞ்சு நீதிமன்றம் மூர்க்கத்தனமான தற்செயலாக கொலை செய்தல் மற்றும் ஆபத்தில் உள்ள நபருக்கு உதவ தவறியது ஆகிய குற்றங்களுக்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. தற்போது அவர் பாரிஸ் வீதியில் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளது. பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை. நடப்பு ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் பிரான்சில் கிரிப்டோ கரன்சி தொடர்பான 40க்கும் மேற்பட்ட கடத்தல் மற்றும் பணைய கைதிகள் பிடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. டிஜிட்டல் கரன்சி முதலீட்டாளர்களை கடத்தி குற்றவாளிகள் பெரும் தொகையை பணைய பணமாக கேட்டு மிரட்டி வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தகவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் இருந்து கிரிப்டோ கரன்சி வர்த்தகத்தில் ஈடுபடும் செல்வந்தர்களின் குடும்பங்களை குறிவைத்து இத்தகைய கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. இதுகுறித்து நீதித்துறை காவல்துறையின் தேசிய துணை இயக்குநர் பிலிப் சாட்ரிஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நிறுவன டிஜிட்டல் கரன்சி வர்த்தகர்கள் மற்றும் கிரிப்டோ கையிருப்பு வைத்துள்ள தனிநபர்களை குறிவைத்தே இக்குற்றங்கள் நடைபெறுகின்றன. வெளிநாடுகளில் இருந்து செயல்படும் இதன் மூளையாக செயல்படுபவர்கள் கடத்தப்பட வேண்டிய இலக்குகளின் பெயர்களை கடைசி நேரத்திலேயே தங்களின் அடியாட்களுக்கு தெரிவிக்கின்றனர் என கூறினார். 2024ஆம் ஆண்டில் மிக குறைவாக இருந்த இத்தகைய கடத்தல் சம்பவங்கள் 2025ஆம் ஆண்டில் சுமார் 30 வழக்குகள் பதிவாகும் அளவிற்கு வேகம் எடுத்துள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரி அனபெல் வண்டன்ட்ரியஸ்க்கு தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கடந்த திங்கட்கிழமையன்று மத்திய பர்கண்டி பகுதியில் ஒரு பெண்ணும் அவரது 11 வயது மகனும் கடத்தப்பட்டனர். சுமார் 100 அதிகாரிகள் ஈடுபட்ட தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று பத்திரமாக விடுவிக்கப்பட்டதுடன் 7 பேர் காவலில் எடுக்கப்பட்டனர்.
இதேபோல் ஏப்ரல் 10ஆம் தேதியன்று ஆங்லட் நகரில் கிரிப்டோ முதலீட்டாளரை குறிவைத்து கடத்தலில் ஈடுபட்ட பொருட்களை திருடிய 5 நபர்கள் பாரிஸின் மோன்பார்னாச ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். முன்னதாக கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் சுமார் $1 பில்லியன் அதிகமான மதிப்புடைய லெட்ஜர் கிரிப்டோ நிறுவனத்தின் இணை நிறுவனரான டேவிட் பாலண்டை கடத்தல்காரர்கள் கடத்திச் சென்று அவரது விரலை துண்டித்து பெறும் தொகையை பிணைப்பணமாக கோரிய கொடூர சம்பவமும் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் சுமார் 44,000 போலி மருத்துவ சான்றிதழ்களை இணையதளம் வழியாக விற்பனை செய்து சுமார் 10 லட்சம் யூரோக்களை ஈட்டிய இளைஞர் ஒருவரை பிரான்ஸ் சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இந்த இளைஞர் ஒரு போலியான மருத்துவ இணையதளத்தை பிரத்யேகமாக உருவாக்கி அதன் மூலம் மருத்துவர் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக இந்த மருத்துவ சான்றிதழ்களை விற்பனை செய்து வந்துள்ளார். ஒரு சான்றிதழுக்கு சுமார் 21 யூரோக்கள் வரை கட்டணமாக வசூலித்துள்ள இந்த நபர் இதுவரை சுமார் 44,000 போலி சான்றிதழ்களை விநியோகித்துள்ளார். இதன் மூலம் அவருக்கு ஏறத்தாழ 10 லட்சம் யூரோக்கள், அதாவது 1 மில்லியன் யூரோக்கள் வரை சட்டவிரோத வருமானமாக கிடைத்துள்ளது. இந்த மாபெரும் மோசடி தொடர்பாக பிரான்ஸ் நாட்டின் சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு பாரிஸில் வைத்து அந்த இளைஞரை கைது செய்தனர். அவர் மீது முறைகேடாக பணம் சம்பாதித்தல் மற்றும் ஆவண மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இத்தகைய போலி சான்றிதழ்கள் பெருமளவில் புழக்கத்தில் விடப்பட்டதன் காரணமாக பிரான்சின் சமூக பாதுகாப்பு துறைக்கு மிகப்பெரிய நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிரான்சில் அண்மை காலமாக டெலிகிராம் மற்றும் இதர சமூக வலைதளங்கள் வாயிலாக போலி மருத்துவ சான்றிதழ்கள், ஓட்டுநர் உரிமங்கள் மற்றும் முக்கிய அரசு ஆவணங்கள் விற்பனை செய்யப்படுவது பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை தடுக்க அரசு கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மேலும் இத்தகைய போலி சான்றிதழ்களை வாங்குவதும் சட்டப்படி குற்றமாகும் என்பதால் இதனை பயன்படுத்தும் நபர்களும் கடுமையான அபராதம் மற்றும் சிறை தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என காவல்துறை தரப்பில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.